ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எளிமையான சில ஃபுட்டு ஹேபிட்ஸை சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ உடம்போட வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு சாப்பாடில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 to 12 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 3 பாதாம் ஊற வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்தாலும் பரவாயில்ல. ரெண்டும் சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் சுடுதண்ணிக்கு பதிலாக நீங்கள் பச்சை குடிக்கலாம்னு பரவாயில்ல, ஆனால் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அதை வெயிட் கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டீ குடிக்கிறது இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ ஒரு குவான்டிட்டின்ற மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷை நம்ம தொட்டு சாப்பிட்றத கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி உள்ள மாதிரி சாம்பாரோ சரி சட்னியும் நிறைய நீங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டா பத்துமா அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா எப்போயுமே ஒரு அளவாக நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இல்லைனா நம்ம திரும்ப திரும்ப போட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ நமக்கு நமக்கே தெரியாமல் நிறைய குவான்டிட்டி சாப்பிட்ருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சமான குவான்டிட்டி நீங்கள் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடும். கிணத்துல பார்க்குறப்ப கொஞ்சமாக இருந்துச்சு பாருங்கள். ஆனால் நம்ம பிளேட்டில் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். எந்த அளவு நம்ம எடுத்து சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நமக்கு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப அவசரமாக நிறைய குவான்டிட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நமக்கு நிறைய நேரம் எடுக்கும். மென்று சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கிறனால நமக்கு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்குங்க. நிறைய நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவோம். நிறைய சாப்பிடவும் செய்வோம். நமக்கு ஒரு சாப்பிட்ட திருப்தி இல்லாமல் தான் நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 11 மணிக்கிட்ட ஏதாவது மோர் குடிக்கலாம் குடிச்சிக்கலாம். இல்லைனா குக்கும்பர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே எதுவும் சாப்பிடல. கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் போல் மஷ்ரூமை ட்ரை மாதிரி பண்ணது எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கீரை எடுத்திருக்கேன். இப்போ சப்போஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீனுக்கு உங்களுக்கு சிக்கன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எக்கை அப்படியே 2-3 எக் இல்லைனா 2 எக்கு கிட்ட ஸ்க்ரம்பிள் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு அது உதவியாக இருக்கும். நல்லா சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபேன் கிட்ட அப்படியே நல்லா ஃபேன் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம சோஃபாவில் உட்கார மாதிரி உட்காந்துட்டோம்னா நல்லா தூக்கம் வருங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் உட்காந்து பண்ணாமல் ஏதாவது நடந்துக்கிட்டே ஏதாவது கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணிங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் அவாய்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது ப்ரோட்டீன் மிக்ஸ் மாதிரி நல்லா எல்லா நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்கூப் மாதிரி கலந்துட்டு அப்படியே குடிக்க போகிறேன். ஸோ நான் ஏன்னா காலையில் கொஞ்சம் பொங்கல்லாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால இப்படி சாப்பிட்றேன். தேங்காய் பாலில் நல்ல ஃபேட் இருக்குது. அது கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் இத்தினோண்டு சாப்பிட்டா உங்களுக்கு பத்தாதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அதில் எல்லாம் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரூட் சாலடில் இது இந்த தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் போல் ஒரு 2 சப்பாத்தி இல்லைனா 2 தோசை கிட்ட நீங்கள் எடுத்து இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.